ரைட். ஸோ மேக்னட்டிசம் அண்ட் மேட்டரோட லெக்சர் 2ல நம்ம இருக்கும். மேக்னட்டிசம் அண்ட் மேட்டரோட லெக்சர் 2ல இருக்கு. ஸோ இன்னைக்கு பேச போற டாபிக் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேத்து மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு m இன்ட்டு 2Lன்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு பார் மேக்னெட்டை ஹரிசாண்டலா கட் பண்ணா என்ன ஆகும்? சரி, நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் m/2 மாறும், லென்த் சேமா இருக்கும், போல் ஸ்ட்ரென்த் ஹாஃப் ஆகும். அதே மாதிரி வெர்டிக்கலா கட் பண்ணா என்ன ஆகும்னு கேட்டிருந்தேன். எம்மா தான் இருக்கும், லென்த் மட்டும் பாதி பாதி ஆயிடும். இதுவும் ரெண்டா கட் பண்ணா m/2 தான் சொல்லி கொடுத்தேன். ரைட்டா? இது நேத்து சொல்லி கொடுத்தது. இன்னைக்கு கத்துக்க போறது ஃபிளெக்சிபிள் பார் மேக்னெட். ஃபிளெக்சிபிள் பார் மேக்னெட் அதாவது ஒரு பார் மேக்னெட்டை வந்து ரப்பர் மாதிரி வளைச்சா என்ன ஆகும்? இதெல்லாம் கேட்ட கொஸ்டின். ஃபிளெக்சிபிள் பார் மேக்னெட் ஒரு மேக்னெட்டை வந்து என்னன்னு தெரியல, 2025ல மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. நான் சொல்றது நீட் பிசிக்ஸ் சொல்றேன். அதுக்கு முன்னாடி எல்லா வருஷமும் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் மட்டும் ஒரு கொஸ்டின் கூட அதில் பார்க்க முடியல. பட் அப்படி அதுக்காக படிக்காம விட்டுற முடியாது, கத்துக்கிட்டு தான் ஆகணும் இல்லையா? ரைட். இது ஒரு பார் மேக்னெட். பார் மேக்னெட் அப்படின்னா சவுத் போல் நார்த் போல் ரெண்டுமே இருக்கும் இல்லையா? ஓகே, இப்போ இந்த பார் மேக்னெட்டை நான் பெண்ட் பண்றப்ப இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது சவுத் போலும் அங்கேயே தான் இருக்கு, நார்த் போலும் அங்கேயே தான் இருக்கு. இந்த ஃபார்ம்ல சவுத் நார்த் ஒன்னாவே வந்துருது. இப்படி இருந்த பார் மேக்னெட்டை இப்படி பெண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இது ஃபிளெக்சிபிள் பார் மேக்னெட் இல்லை. உங்களுக்கு ஒரே வார்த்தையில புரிய வச்சிடுறேன். ஃபிளெக்சிபிள் பார் மேக்னெட்ல நீ என்ன பண்ணாலும் எஃபெக்டிவ் லென்த் இருக்கு பாருங்களேன், டோட்டல் லென்த், எஃபெக்டிவ் லென்த் டிக்ரீஸ் ஆகும். எஃபெக்டிவ் லென்த் டிக்ரீஸ் ஆகும். சார் புரியல. இங்க சவுத்துக்கும் நார்த்துக்கும் 2L, ஆனா இந்த கேஸ் பாருங்க, சவுத்துக்கும் நார்த்துக்கும் 0. நீ எப்படி பெண்ட் பண்ணாலும், இப்படி பெண்ட் பண்ணாலும், இப்படி பெண்ட் பண்ணாலும், எப்படி வேணாலும் பெண்ட் பண்ணிக்கோ, எஃபெக்டிவ் லென்த் குறையும். எஃபெக்டிவ் லென்த் குறையும். அதனால மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் டிக்ரீஸ் ஆகும். எஃபெக்டிவ் லென்த்தும் குறையும், மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் டிக்ரீஸ் ஆகும். அப்ப ஃபிளெக்சிபிள் பார் மேக்னெட் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கத்துக்க வேண்டியது, ஒரு பார் மேக்னெட்டை எப்படி வேணாலும் நீங்க ஃபோல்ட் பண்ணலாம், எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணலாம். எஃபெக்டிவ் லென்த் குறையும், மேக்னெட்டிக் மொமெண்ட் குறையும். ரைட்டா? சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுங்களேன். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், எஃபெக்டிவ் லென்த் 0, எஃபெக்டிவ் லென்த் 0. அப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? m இன்ட்டு 2L, 2L 0, அப்போ 0. இந்த கேஸோட மேக்னெட்டிக் மொமெண்ட் 0. என்ன காரணம்? எஃபெக்டிவ் லென்த் 0 சார், அதனால 0. எஃபெக்டிவ் லென்த் 0, அதனால 0. ரைட்டா? கனிஷ்கா குட் ஈவினிங் மேம். தபாஷிகா குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ரைட். ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் 0 எப்போ? எஃபெக்டிவ் லென்த் 0, அதனால 0. இந்த சம்ம நல்லா கற்றுக்கோங்க. இதில் சமீபத்தில் 2022 நினைக்கிறேன், ஒரு செமி சர்க்கிள் சம் ஒன்று கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த சம்ம நான் இப்போ சொல்லித்தரேன், அப்படியே பொறுமையாக பார்த்துக்கிட்டே வாங்க. அதுக்கு முன்னாடி அதை புரிய வைக்கணும்னா சில விஷயங்கள் உங்களுக்கு புரியணும். ஒரு பார் மேக்னெட் லென்த் 2L. இந்த பார் மேக்னெட்டை நான் எல் ஷேப்பில் பிரிச்சுக்கிறேன். அப்போ இது ஒரு எல், இது ஒரு எல். இது -m, இது +m. உங்களுக்கு நல்லா தெரியும், -mனா சவுத்து, +mனா நார்த்து. சவுத்துல இருந்து நார்த்துக்கு எஃபெக்டிவ் லென்த் டிரா பண்ணீங்கன்னா √2Lன்னு கத்துக்கணும். √2L. அப்ப மேக்னெட்டிக் மொமெண்ட் m வேணும்னா ஜெனரல் ஃபார்முலா m இன்ட்டு அந்த ரெண்டு பேருக்கான லென்த். ரெண்டு பேருக்கான லென்த் எவ்வளவுங்க? √2L. சரி, இது கேபிட்டல் m எப்படி சார் நான் மாத்துறது? m இன்ட்டு √2L, அதாவது √2ஆல மல்டிப்ளை பண்ணி √2ஆல டிவைட் பண்றேன். அப்ப மேல என்ன நடந்திருக்கு? m இன்ட்டு 2L பை √2. அப்ப சாரி, ஸ்மால் m, m பை √2. இப்போ என்ன அர்த்தம்னா, 2L லென்த் இருக்கிற ஒரு பார் மேக்னெட்டு கரெக்டா 90 டிகிரி ஃபோல்ட் பண்ணீங்கன்னா அதோட எஃபெக்டிவ் மேக்னெட்டிக் மொமெண்ட், எஃபெக்டிவ் நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் ஏற்கனவே இருந்ததை விட பை √2, m dash equal to m by √2. பை ஆக்சுவலா ஏற்கனவே m தான் m இன்ட்டு 2L. நான் ஃபோல்ட் பண்ண பிறகு என்ன ஆகும்? ஃபோல்ட் பண்ண பிறகு m by √2. கிளியரா புரிஞ்சுச்சா? சரி, இதே மாதிரி இன்னொரு சம் சொல்லுங்களேன். ஒரு ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள பண்ணிடுவோமா? இப்போ இனிஷியலா ஒரு பார் மேக்னெட், லென்த் வந்து 2L, வழக்கம் போல சவுத் போல் நார்த் போல், வழக்கம் போல சவுத் போல் நார்த் போல். இதை வந்து எப்படி ஃபோல்ட் பண்றேன்னா, இந்த மாதிரி எல் எல்லாம் ஃபோல்ட் பண்றேன். எல் எல்லாம் இப்படி ஃபோல்ட் பண்றேன், இப்படி பெண்ட் பண்றேன்.
இப்போ உங்களுக்கு தெரியுதா அந்த பார் மேக்னெட் வந்து ஃபிளெக்சிபிள் பார் மேக்னெட். நீங்க எப்படி வேணாலும் பெண்ட் பண்ணலாம். ரப்பர் மாதிரி இருக்கும், ரப்பர் மாதிரி. அப்ப எஃபெக்டிவ் லென்த் பாத்தீங்கன்னா இது -m, இது +m. ஆக்சுவலா இதுதான் வந்து 2Lன்னு நீங்க படிச்சிருப்பீங்க. ரெண்டு பேருக்குமான லென்த் தான் 2L. அப்ப எஃபெக்டிவ் L தானே, ஏன்னா இது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அப்ப நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் m டேஷ். m டேஷ் வேணும்னா இந்த இடத்துல m இன்ட்டு L. m இன்ட்டு L வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப 2L/2 m/2 2L/2 m/2. அப்ப இந்த டயக்ராமோட மேக்னெட்டிக் மொமெண்ட் m/2 m/2. கத்துக்கிட்டீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறீங்க சார்? ஒரு இந்த ஃபிளெக்சிபிள் பார் மேக்னெட்ல எஃபெக்டிவ் லென்த் வந்து குறையும், அதனால மேக்னெட்டிக் மொமெண்ட் குறையும். எஃபெக்டிவ் லென்த் குறையும், அதனால மேக்னெட்டிக் மொமெண்ட் குறையும். பாருங்க, எல்லா இடத்துலயும் m/2 m/√2. தெரியுதா உனக்கு? 0. இப்ப மேக்னெட்டிக் மொமெண்ட் குறையுது. என்ன காரணம்? எஃபெக்டிவ் லென்த் குறையுது. ஃபோல்ட் பண்ணீங்கனாலே எஃபெக்டிவ் லென்த் குறையும், அதனால மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் குறையும்னு புரிஞ்சுக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். இதெல்லாம் கத்துக்கிட்டாதான் இந்த செமி சர்க்கிள் சம்ம கத்துக்க முடியும் உங்களால. இது ஆல்ரெடி கேட்ட சம்மு, உங்க ஆலன் மாடல்லயும் இருக்கும். சாம்பியன் புக் வச்சிருந்தீங்கன்னா அதுலயுமே இந்த சம் ப்ரீவியஸ்ல கேட்டிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, இங்க பாருங்களேன், சூப்பரா சொல்லித்தரேன். ஒரு பார் மேக்னெட், சவுத் போல் நார்த் போல், லென்த் ஆஃப் த பார் மேக்னெட் 2L, லென்த் ஆஃப் த பார் மேக்னெட் 2L. கத்துக்கிட்டீங்களா? இந்த பார் மேக்னெட்டை நான் ஒரு செமி சர்க்கிள் ஃபார்ம்ல ஃபோல்ட் பண்றேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்றேன். ரைட். இப்போ இது சவுத் போல், இது நார்த் போல். ஆக்சுவலா எஃபெக்டிவ் லென்த் இங்க இருக்கு. இதுதான் எஃபெக்டிவ் லென்த். டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் இந்த பக்கமா இருக்கு. ஒரே நிமிஷம், இங்க பாருங்களேன். இது செமி சர்க்கிள்ன்றதுனால இந்த ரேடியஸ் r, இந்த ரேடியஸ் r. அப்ப எஃபெக்டிவ் லென்த் 2r. ஒத்துக்கிறீங்களா? எஃபெக்டிவ் லென்த் 2r. நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் வேணும்னா m இன்ட்டு 2r. சார் r வச்சு நான் என்ன சார் பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, இந்த சவுத்துல இருந்து இந்த நார்த் வரைக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2L. இந்த 2L-ம் ஒரு செமி சர்க்குலரும் ஒன்று தானே. ஃபுல் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ? 2πr. பாதியோடது πr. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், πr-ம் 2L-ம் ஈக்குவல். r வேணும்னா 2L/πன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் m டேஷ் வேணும்னா m இன்ட்டு 2r. 2 r-க்கு பதிலா 2L/π. அப்ப 2 முன்னாடி எடுத்துரு, m இன்ட்டு 2L பை ஒரு பை. கடைசியா நீங்க தேடி வந்தது நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் ஈக்குவல் டு 2m/πன்னு கத்துக்கணும். ஏன்னா m இன்ட்டு 2L-க்கு பதிலா யாரு? m. சத்தியமா கேட்ட கொஸ்டின் பாரு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மேக்னெட்டை செமி சர்க்குலரா மாத்தினா நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன ஆகும்? 2m/π. சால்வ் பண்ணி பாருங்க. m விட கம்மியா இருக்கும். 2/π 2/3.14 0. தெரியுதா? அப்ப எப்பவுமே நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் m. நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் ஃபோல்ட் பண்ண பிறகு மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்படி இருக்கும்னா ஏற்கனவே இருந்த மேக்னெட்டிக் மொமெண்ட்டை விட கம்மியா இருக்கும். கத்துக்கிட்டீங்களா? இந்த செமி சர்க்கிள் சம் நல்லா பார்த்துக்கோங்க, போர்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். இப்படிதான் இந்த ஃபிளெக்சிபிள் பார் மேக்னெட்டை கத்துக்கணும். ஃபிளெக்சிபிள் பார் மேக்னெட் கத்துக்கிட்டீங்களா? ரைட். நம்ம அங்கிருந்து போற இடம் நிஷாந்தினி. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். லேட்டு சார் டவர் கிடைக்கல சார் சுத்தமா, அதனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரி, போடு பாரு. இது கிளாஸ் கவனி கவனி. அடுத்த டாபிக் போலாமா? ஸோ இவ்வளோ நேரம் நான் நேற்றுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பேசினது வெறும் எம்மை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கேன். ரைட்டா? சரியா நேரம் 7:30 வச்சுக்கோங்களேன். 7:23. இன்னைக்கு 8:10 8:15 வரைக்கும் டைம் இருக்கு. இன்னைக்கு ஒரு கிளாஸ், இன்னும் ஒரு கிளாஸ், மேபி அது சண்டேவே நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சண்டே வச்சிங்கன்னா 7 பேர் 6 பேர் 8 பேர் இவ்வளோதான்பா வரீங்க. மொத்தம் ஆக்சுவலாக 18 பேர் எடுக்க வேண்டிய கிளாஸ். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? ஸ்டார்டிங்கில் 36 பேர் இருந்தோம். பட் இந்த உடுமலைப்பேட்டை பசங்க, சென்னை பசங்க, அப்புறம் ஈரோடு, இந்த பசங்க எல்லாமே வந்து அவங்க ஸ்கூலில் 8 மணிக்கு மேலே ஆக்கிட்டதுனால கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. பட் இன்னமும் குரூப்பில் இருக்காங்க, ரெக்கார்டர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்த இடம் போர்ஷன் கம்ப்ளீட் ஆனதுனால ரிவிஷனுக்கு போனதுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் இப்போ கூட சண்டே வைக்கிறது எனக்கு பெரிய இஷ்யூவே இல்லை. ஒன்றும் பண்ணுறலாம். 4:15 ஃப்ரீ தான். சும்மா உட்காந்து
டிவி பார்க்கறது பதிலா உன் கூட பிடிச்சி பேசிட்டு இருப்பேன். அதை விட எனக்கு இதுதான் ஜாலி ரொம்ப. ஆனா என்ன பிரச்சனைன்னா வர்றது 6-7 பேர் தான் வரீங்க, திருப்பி அப்புறம் மறுபடியும் லேக் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட பாரு 18 பேர் இருக்கணும், ஆக்சுவலாக 12 பேர் தான் இருக்கீங்க. ஓ 15 பேர் வந்துட்டீங்களா, ரைட். பிரத்திகா கூட நீங்க பிரத்திகா குட் ஈவினிங் சார். ரைட். வேற யாரையும் மிஸ் பண்ணிட்டேனா? ஓகே சரி பை, பார்க்கலாமா? டக்கு டக்குன்னு பார்க்கலாம் ஓடிங்க. அடுத்தது மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி சொல்லுங்க சார். ரைட், பி தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட். பை இந்த லெசனோட ஆக்சுவல் ஹீரோவே இவர் தான். ரைட்டா, எப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸ் படத்துல விஜய் வந்து ஹீரோவும் சூர்யா வந்து பக்கத்துல இருப்பார், பார்த்துருக்கீங்களா? இப்படி சொன்னா உனக்கு ரொம்ப புரியும், உனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால தான் அந்த சினிமா கதைகள்லாம் சொல்றது. அந்த படத்துல விஜய் தான் ஹீரோ, சூர்யா வந்து ஹீரோவுக்கு ஈக்குவலா நேரரா ஒரு 90% ஆஃப் ஹீரோவா இருப்பார். அந்த மாதிரி தான் இந்த படத்தோட ஹீரோ, அதாவது மேக்னட்டிசத்தோட ஹீரோ யாருன்னா பி தான், மேக்னெட்டிக் ஃபீல்டு. இவனுக்கு பக்கத்துல வர்ற சூர்யா தான் எம். யாரு? மேக்னெட்டிக் மொமெண்ட். ஆக்சுவல் ஹீரோ பி தான் விஜய்னு வச்சுக்கோங்களேன், எம் வந்து சூர்யா சார் அவர்னு வச்சுக்கோங்களேன். ரைட், அடுத்தது யாரை பத்தி சார் பேச போறீங்க? மேக்னெட்டிக் ஃபீல்டை பத்தி பேச போறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்ப நான் உங்ககிட்ட 3 கேள்வி கேட்க போறேன், எனக்கு பதில் சொல்லுங்க. the space around the mass என்ன ஃபீல்டு பா? கிராவிடேஷன். அவ்வளவுதான், அழகா சொன்னீங்க. the space around the mass, space around the mass பா கிராவிடேஷன். இப்போ எல்லாரும் 12th இருக்கீங்க, எக்ஸாம் முடிச்சிருங்க. முடிச்சு அடுத்தது நீட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நீங்க படிக்க வேண்டிய முதல் லெசன் கிராவிடேஷன். உன்னை காப்பாற்ற போற லெசனே அந்த லெசன் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில நேரங்கள்ல 2 கொஸ்டின், சில நேரங்கள்ல 3 கொஸ்டின். ஒரே லெசன் 2-3 கொஸ்டின் வந்து அதை விடவே கூடாது, அது எப்படியாவது பிடிச்சி உள்ள போட்டணும். the space around the mass, gravitational field சார். 12th இருந்த பிறகு the space around the charge, இது என்ன பா? எலக்ட்ரிக் ஃபீல்ட். electric field. the space around the magnet, மேக்னெட்டிக் ஃபீல்ட். அவ்வளவுதான். ஒட்டுமொத்தமா நீங்க 11th 12th படிக்க போறது இந்த 3 ஃபீல்டை பத்தி தான் படிக்க போறீங்க, வேற ஒண்ணுமே இல்ல. இந்த 3 லெசனும் ஒரே லெசனு. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த 3 லெசனும் ஒரே லெசன். இந்த ஊர் ஜி, இந்த ஊர்ல கே, இந்த ஊர்ல μ0/4π, இந்த ஊர்ல மாஸ், இந்த ஊர்ல சார்ஜ், இந்த ஊர்ல போல் ஸ்ட்ரென்த். அவ்வளவுதான், அப்படியே காப்பி அடிக்கலாம். ஸோ நியூட்டனை பார்த்து கூலும், கூலுமை பார்த்து இன்னொரு கூலும், அப்படியே லெசன் ஒரே மாதிரியே இருக்கும் எல்லாமே. அந்த மாதிரி தான் கற்றுக்க போகிறோம். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸையும் பேரலாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ், இது என்னது பாது? பதில் சொல்லு. ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஃபீல்டு இது? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சார். எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெர் யூனிட் மாஸ் என்ன ஃபீல்டு? கிராவிடேஷன். கிராவிடேஷன். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெர் யூனிட் போல் ஸ்ட்ரென்த், போல் ஸ்ட்ரென்த் என்ன ஃபீல்டு? மேக்னெட்டிக் ஃபீல்ட். அவ்வளவுதான், அங்க என்ன படிச்சீங்களோ அதே தான் இங்கேயுமே. பை சார்ஜா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டு, பை மாஸா இருந்தா கிராவிடேஷனல் ஃபீல்டு, பை போல் ஸ்ட்ரென்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சார் அப்ப பிக்கான ஃபார்முலா F/mங்களா? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெர் யூனிட் நார்த் போல். கரெக்டா நீங்க டெஃபினிஷன் எழுதும் பொழுது வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெர் யூனிட் நார்த் போல் தான் பிளஸ் எம். இங்க எழுதும்போது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ், அங்க பாசிட்டிவ் தான், இங்க நார்த். கத்துக்கிட்டீங்களா? ரைட், யூனிட் கத்து கொடுங்க சார். F = BILன்னு ஒரு காலத்துல படிச்சோம் நம்ம. B வேணும்னா F/ILன்னு படிச்சோம். யூனிட் நியூட்டன் பெர் ஆம்பியர் மீட்டர். இது நான் போன வாரங்கள்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்த டாபிக். இன்னைக்கு நீங்க கத்துக்க போறது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெர் யூனிட் போல் ஸ்ட்ரென்த். நேத்து சொன்ன கேபிட்டல் எம்முக்கு ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர், ஸ்மால் எம்முக்கு ஆம்பியர் மீட்டர்னு நேத்து கத்து கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட் ஃபோர்ஸுக்கு பதிலாக ஒரு நியூட்டன்,
இங்க ஒரு ஆம்பியர் மீட்டர், அதனால நியூட்டன் ஆம்பியர் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ். ஆமா சார், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. பை எந்த ஃபார்முலால போட்டாலும் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம், யூனிட் மாறாது. நீ எங்க இருந்து வேணாலும் வாயேன், எஃப் ஈக்குவல் டு பிக்யூல வாங்கல, பிக்யூவில வாங்கல, பிக்கு பதிலா எஃப் பை கியூவி. நியூட்டன் கூலும் மீட்டர் பெர் செகண்ட், நியூட்டன் கூலும் செகண்ட் கீழே போட்டுக்கிறேன் மீட்டர், நியூட்டன் கூலும் பெர் செகண்ட் ஆம்பியர் மீட்டர். தெரியுதா பை? ஏற்கனவே சொல்ல மாதிரி சிவப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு மாதவன் படத்துல சொல்லுவார்ல, வடிவேலும் மாதவன் சார், ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி பிசிக்ஸ் பொய் சொல்லாதுன்னு அர்த்தம். எப்படி போட்டாலும் அதே யூனிட் தான் திரும்ப 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 ஓடியாரு. இந்த ஃபார்முலாவிலே அதே தான், இந்த ஃபார்முலாவிலே அதே தான், இந்த ஃபார்முலாவிலே அதே தான். யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு எஸ்ஐ யூனிட் என்னங்க சார் சொல்றது? டெஸ்லா. சிஜிஎஸ் யூனிட் என்ன சொல்றது? காசு. அப்போ ஒரு டெஸ்லா வேணும்னா எத்தனை காசு? 10⁻+4 காசு. ஒரு டெஸ்லா வேணும்னா 10⁻+4 காசுன்னு கத்துக்கணும், ரைட்டா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்கேலாரா வெக்டாரா? சார் வெக்டார் சார். ஏன்பா வெக்டாரு? எப்பவுமே நார்த் போல்ல இருந்து தான் சவுத் போலுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு போகும். எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு போகுதோ, எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஆல்வேஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இன்டு நெகட்டிவ் சார்ஜ். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், எலக்ட்ரிக் ஃபீல்டு ரொம்ப சுயநலமானது. ஏன் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்க? பிளஸ் கியூ மட்டும் இருந்தா போதும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளில போகும். மைனஸ் கியூ மட்டும் இருந்தா போதும், எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ள போகும் டுவர்ட்ஸ். நான் தான் நேற்றே சொன்னேன்ல, மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் மோனோபோல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். சவுத்துன்னு ஒன்று இருக்கணும், நார்த்துன்னு ஒன்று இருக்கணும், அப்பதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். ஆனா இங்க அப்படி இல்லை, சிங்கிளால கூட ஃபீல்ட கொடுக்க முடியும். ஆனா இங்க மோனோபோல்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது, ஒத்துமையா தான் இருக்கும் எப்பவுமே. மோனோபோல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். நார்த் போல்ல ஆரம்பிச்சு சவுத் போலுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு போகும், ரைட்டா? இங்க வெறும் பிளஸ் கியூ மட்டும் இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளில போகும். வெறும் பிளஸ் கியூ தான் இருக்கும் ரூம் ஃபுல்லா, அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளில போயிட்டே இருக்கும். மைனஸ் கியூ உள்ள வந்துகிட்டே இருக்கும். ஆனா இங்க அப்படி இருக்கக்கூடாது, ஒரு பேரா தான் இருக்கணும். மோனோபோல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் எங்க? மேக்னெட்டிக் டைபோல்ல. கத்துக்கிட்டீங்களா? ரைட். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தர போறது போர்டுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கோ இல்ல 2 மார்க்கோ பேச போறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். இதை நீங்க படிச்சே ஆகணும். இதுக்கு முன்னாடி நான் படிக்கலைன்னா கூட என் கூட ஒரு 3 நிமிஷம் வேலை செய்ய படிச்சிருவேன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பாயிண்ட் தான். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நார்த் போல் இன்டு சவுத் போல். Magnetic field line starts from north pole and terminates south pole, but inside the bar magnet south to north. The direction is called as direction of magnetic moment. Magnetic field line எப்பவுமே நார்த் போல்ல இருந்து தான் சவுத் போலுக்கு போகும். Magnetic field line starts from north pole and terminates south pole, ரைட்டா? ஹர்ஜிதா, மார்சலின், குட் ஈவினிங் ரெண்டு பேருக்குமே. குட் ஈவினிங் சார். ரைட். ஸோ நார்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு போகும், ரைட்? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எழுதிருவீங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நார்த் போல் அண்ட் டெர்மினேட் சவுத் போல். எழுதிரும் சார். செகண்ட் லைன் என்ன தெரியுமா பிரச்சனை? ஒரு லைன் இப்படி போகுதுன்னா இன்னொரு லைன் இப்படி போகும், இன்னொரு லைன் இப்படி போகும், இன்னொரு லைன் இப்படி போகும். அப்போ ஒரு லைனும் இன்னொரு லைனும் கிராஸ் பண்ணிக்காது. they never intersect to each other. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. ஒரு ஃபீல்ட் லைனும் இன்னொரு ஃபீல்ட் லைனும் வெட்டிக்காது. எல்லாருக்குமே ரஜினி சொல்ற மாதிரி என் வழி தனி வழின்னு சொல்லுவாரு, அந்த மாதிரி தான். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் நெவர் இன்டர்செக்ட் டு ஈச் அதர், ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. சரி, புரிஞ்சிருச்சு. மூணாவது பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா இங்க பாருங்களேன், சவுத் போல் நார்த் போல். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் நார்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு வருதா? நார்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு வருதா? எங்க நீங்க புள்ளி வச்சு ஒரு கோடு போட்டாலும் அந்த லைனோட பேரு தான் டான்ஜென்ஷியல் லைன்.
டான்ஜென்ஷியல்னா தொட்டுக்கிட்டு போறதுன்னு அர்த்தம். இங்க புள்ளி வச்சு கோடு போட்டீங்கன்னா டான்ஜென்ஷியல் லைன், இங்க புள்ளி வச்சு கோடு போட்டீங்கன்னா டான்ஜென்ஷியல் லைன், இங்க புள்ளி வச்சு கோடு போட்டீங்கன்னா டான்ஜென்ஷியல். Tangential line gives the direction of magnetic field at that point. என் வார்த்தை கவனிங்க, நீங்களும் படிங்க. Tangential line gives the direction of magnetic field at that point. ஒன்றும் இல்லை, உன் கையில் ஒரு சின்னதாக ஒரு கயிறு, ஒரு கல், அந்த கல் அந்த கயிறோட எண்டில் கட்டியிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹரிசாண்டல் சர்க்குலர் மோஷனில் இந்த கார்த்திகை மாதம், இந்த மாதம் தான் இல்லை, பார்த்துருக்கீங்களா? நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் ரொம்ப அதே வேலையாக இருக்கும். பனைமரம் ஏறி அங்கே பனம் பூ ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு தெரியாது, பார்த்துருப்பீங்க. பெண் பனை, ஆண் பனை, பாம் ட்ரீ, பனைமரம்னு சொன்னால் கூட உனக்கு தெரியுமான்னு தெரியல. எல்லாம் மாடர்ன் 2K இருக்கீங்க, அதனால தான் உங்கள்கிட்ட நிறைய பேச முடியல. இந்த பனை மரத்தில் 2 விதமான பனை மரம் இருக்கும். ஒன்று வந்து ஆண் பனை, இன்னொன்று பெண் பனை. ஆண் பனையில் அந்த பனங்கான அந்த நீங்கள்லாம் ரோட்டில் அந்த நொங்கு விற்கிறாங்கல்ல, அதுதான். பெண் பனையில் அந்த பூ பூக்கும் அழகா, அதுக்கு பேர் வந்து சுளுந்து அப்படின்ற ஒரு வார்த்தை. உளுந்து இல்லை, சுளுந்துன்னு ஒரு வார்த்தை இருக்கும். பெண் அந்த பனைப்பூ, அந்த பனைப்பூவை பறிச்சு போட்டு நான் தான் ஏறுவேன் அதிகமாக. எங்கள் ஊரில் நான் ஏறாத மரமே கிடையாது. அவ்வளோ ஒரு மாதிரி ரக்குடு பாயா, எப்படி சொல்ல, ஒரு ரொம்ப வில்லேஜ் உள்ளார அந்த ஒரு பையனாக இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். மேலே ஏறி அந்த பனம்பூவெல்லாம் போட்டு அதை ஒரு குழி வெட்டி அதில் நிறைய கழிகள் அடுக்கி அந்த பனம்பூவை போட்டு சுட்டு அது கரியான பிறகு எடுத்து எங்கள் வீட்டு அம்மியில் வச்சு அரைச்சி அதை ஒரு வெள்ளை துணியில் ஸ்ப்ரெட் பண்ணி அதை பந்தமாக கட்டி, அப்புறம் அந்த பனைமட்டையை வெட்டி அதை 3ஆக கட்டி அதுக்குள்ளார வச்சு லைட்டாக நெருப்பை போட்டு ஹரிசாண்டல் சர்க்குலர் மோஷனில் சுற்றுனீங்கன்னா அது இப்போ இந்த ஊரில் அது பேர் மாவெளின்னு ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. எனக்குமே அது புதுசாக தான் இருந்தது. நிறைய கிராமங்களில் அந்த மாவெளின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. சுற்றும்போது அப்படியே பொறி பொறியாக ரொம்ப அழகாக வரும். எல்லா கார்த்திகை மாதங்கள்லையும் அது ரொம்ப ஃபேமஸ். வேணா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இருக்க யூடியூபு, கூகுளு தட்டி பாரு, அது அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏன் சார் அதை சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்கள் அந்த மாதிரி தான் பசங்களோட சேர்ந்து சுற்றிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்போம். திடீர்னு யாராவது ஒரு கயிறு ஒன்று அறுத்துக்கும், இல்லை அந்த பந்தம் பிச்சுக்கும். எந்த டைரக்ஷனில் பிச்சுக்கிட்டு போகுதோ அதே டைரக்ஷனில் போய் தான் விழும். தெரியுதா உனக்கு? இப்போ நான் ஹரிசாண்டலில் சர்க்குலர் மோஷனில் சுற்றிக்கிட்டே இருக்கேன், ரொம்ப ஆசையாக சுற்றிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு எங்கேயாவது ஒரு இடம் என் கை தவறிடுச்சு, இல்லை அந்த பந்தம் கட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் எங்கே மிஸ் பண்ணுறனோ அதே டைரக்ஷனில் போகும். அதுதான்பா டான்ஜென்ஷியல் டைரக்ஷன், ரைட்டா? So the tangential direction gives the magnetic field at that point. The tangential direction gives the magnetic field at that point. ரைட்டா? அப்போ செஞ்ச ஒவ்வொரு வேலையிலும் ஃபிசிக்ஸ் இருந்திருக்கு. அப்போ ஃபிசிக்ஸ் தெரியாது, இப்போ ஃபிசிக்ஸ் தெரியுது. அந்த வேலையை எதுவுமே செய்ய முடியல. ஆசையாகவும் இருக்கு, ஆனால் அந்த இடத்துக்கு எப்படி திருப்பி போகிறது, ரைட்டா? ஸோ டைம் there is no negative. இல்லை, ஃபிசிக்ஸில் நெகட்டிவ்ல வராத ஒரே ஆன்சர் டைம் மட்டும்தான். யோசிச்சு பாரு, மீதி எல்லாமே நெகட்டிவ்ல வரும். ஃபிசிக்ஸில் இருக்கிற எல்லா டேர்ம்லையுமே நெகட்டிவ் இருக்கு. டைம் there is no negative. டைமோட ஆன்சர் மட்டும் -2 வரவே வராது. தெரியுதா உங்களுக்கு? 0ன்னு கூட வரும் ஆரிஜின், ஆனால் மைனஸ்ல டைம் வரவே வராது. டைம் there is no negative. அப்படி ஒரு காலகட்டம் இருந்ததுன்னா நம்ம எல்லாருமே எங்கே போயிடலாம். உங்களையும் பிறக்கல்னா கூட பரவாயில்ல, என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு என் பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு 90ஸ்க்கு கூப்பிட்டு போயிடுவேன். 92, 93, 94, 95 இந்த காலகட்டங்களில் நான் 6வது 7வது படிக்கும்போது அது ஒரு பிரமாதமான உலகமாக அவங்களை கூப்பிட்டு போய் சுற்றி காட்டிட்டு திருப்பி கூப்பிட்டு வந்து இந்த 2025 விட்டுறேன் நான், ரைட்டா? சரி பை, கிளாஸ் போகலாமா? வாங்க. அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் பேசிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நார்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் போகும். ரெண்டாவது தே நெவர் இன்டர்செக்ட் டு ஈச் அதர். மூணாவது டான்ஜென்ஷியல் லைன் gives the direction of magnetic field at that point. சார் சூப்பரா சொல்லிட்டீங்க. நாலாவது பாயிண்ட் என்னங்க சார்? மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப க்ரௌடரா இருந்தா, நெருக்கமா இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் வெரி க்ரௌடர்னா கொச்சன்னு இருக்கிறது. தெரியுதா என் டயலாக் உனக்கு? மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாமே ரொம்ப அப்படி நெருக்கமா இருந்ததுன்னா அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். தென் ஃபேர் அப்பார்ட்னா என்ன அர்த்தம்? ஃபேர் அப்பார்ட்னா தள்ளி தள்ளி, ஒரு ஃபீல்டு, 2 ஃபீல்டு, 3 ஃபீல்டு இப்படி இருக்கு. அங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப வீக்கா இருக்குன்னு அர்த்தம். மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப வீக்கா இருக்குன்னு அர்த்தம். இவ்வளவுதான். கத்துக்கிட்டீங்களா? ரைட். இந்த ப்ராப்பர்ட்டியை என்சிஆர்டி வச்சிருந்தாலோ இல்லை எஸ்எல்ஆர்ஆரா இருந்தாலும்
நான் சொன்ன அந்த 5 பாயிண்ட் இருக்கும். எப்படி எழுதணும்னு ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. நான் சொன்னது தான் அங்க இருக்கும். பட் எப்படி எழுதணுன்றது ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நீங்க புக்கை பார்த்துக்கிறது நல்லது. கத்துக்கிட்டீங்களா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நார்த் போல் அண்ட் டெர்மினேட் சவுத் போல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், தே நெவர் இன்டர்செக்ட் டு ஈச் அதர். தேர்ட் பாயிண்ட், tangential line gives the direction of magnetic field at that point. Fourth point, lines are very crowded, magnetic field is so strong. Far apart, weak-ஆ இருக்குன்னு அர்த்தம். உனக்கு இது புரியுற மாதிரி பிடிச்ச மாதிரி எழுதி 3 மார்க் வாங்கிக்கோ. ரைட் சார், புரிஞ்சிருச்சு. காஸ் லா சொல்லி கொடுங்க சார். காஸ் லாவா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நாங்க படிச்சிட்டோமே, எதுக்கு இப்ப போய் காஸ் லா கேக்குறீங்க எங்கள்கிட்ட? அது காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், இது காஸ் லா இன் மேக்னட்டிசம். காஸ் லா இன் மேக்னட்டிசம். நல்லா கத்துக்குங்க. இது தெரிஞ்சாதான் உங்களால எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ல மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் கத்துக்க முடியும். ஞாபகம் இருக்கா? ஆல்ரெடி எல்லாம் என்கிட்ட படிச்ச பசங்க தான். இஎம் வேவ்ஸ் தான் சொல்லி கொடுத்துட்டேன். இஎம் வேவ்ஸ்ல மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் எழுதும்போது நம்ம 4 ஈக்குவேஷன் எழுதுவோம். காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், காஸ் லா இன் மேக்னட்டிசம், ஃபாரடேஸ் லாஸ் இன் இஎம்ஐ, மேக்ஸ்வெல்ஸ் லா இன் இஎம் வேவ்ஸ் 4 ஈக்குவேஷன் எழுதுவோம். அதுல ஒரு ஈக்குவேஷன் தான் இது. சார் முதல்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் சொல்லி கொடுத்துருங்களேன். க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் இ வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார் ஈக்குவல்ஸ் டு 1/ε0 டைம்ஸ் ஆஃப் நெட் சார்ஜ். அதாவது டோட்டல் ஃப்ளக்ஸ் வேணும்னா Q/ε0 அங்க. இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல. அப்படியே இதை பார்த்து காப்பி அடிங்க. க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் காஸ் லானாலே அது க்ளோஸ்டு தான்ப்பா. ஏன்னா க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல தான் காஸ் லா வேலிட். புரியுதா? ஸோ காஸ் லா இன் மேக்னட்டிசம், க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார். அந்த ஊர் இ தான், இந்த ஊர் பி, ஈக்குவல்ஸ் டு அங்க Q/ε0 பார்த்த உடனே நீங்க என்ன தப்பு பண்ணுவீங்க நான் சொல்லட்டா? μ0/ε0 எழுதிடுவேன். ஏன்னா நீ என்ன சரி μ0/4π எழுதிடுவீங்க. ஆமா சார், அங்க கான்ஸ்டன்ட் Q/ε0, இங்க μ0/4π தானே. அதுதான் தப்பு. 0. காஸ் லா இன் மேக்னட்டிசம் என்னப்பா சொல்லுது? டோட்டல் ஃப்ளக்ஸ் 0. உங்களுக்கு புரியுதா? இதான் ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் கிராசஸ் த்ரூ அன் யூனிட் ஏரியா. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஒரு யூனிட் வழியா புகுந்து போகுதோ அதுதான் ஃப்ளக்ஸ். ஸோ பி வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார். அப்ப டோட்டல் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு 0. நல்லா சொல்லுங்க. காஸ் லா இன் மேக்னட்டிசம் என்ன சொல்லுது? பி வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார் ஈக்குவல் டு 0. க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார் ஈக்குவல் டு 0. திரும்ப சொல்றேன். க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார் ஈக்குவல் டு 0, which mean net magnetic flux is 0. Total flux is 0. B vector dot ds vector equal to 0. இல்ல, சின்ன பசங்க நீங்க ஏமாத்துறீங்க. பொய் சொல்லாதீங்க. சவுத் போல், நார்த் போல். நார்த் போல்ல இருந்து 10 லைன் வெளில போனா சவுத் போலுக்கு அந்த 10 லைன் திரும்ப வந்துடும். வெளில போனா பிளஸ், உள்ள வந்தா மைனஸ். ஸோ 10 - 10 கண்டிப்பா 0. ஸோ நெட் ஃப்ளக்ஸ் கண்டிப்பா இந்த இடத்துல 0. ஒரு நிமிஷம் எங்க வீட்டுல ஒரு போர்க்கிழமை நடக்குது. ரைட், போர் முடிஞ்சிருச்சு. ஸோ நெட் ஃப்ளக்ஸ் கண்டிப்பா 0. ஸோ நார்த் போல்ல இருந்து 10 லைன் வெளில வந்தா சவுத் போலுக்கு 10 லைன் உள்ள போகும். அப்ப எத்தனை லைன் வெளில வருது? 10 லைன். எத்தனை லைன் உள்ள போகுது? 10 லைன். ஸோ நெட் ஃப்ளக்ஸ் 0. அப்ப என்ன அர்த்தம்னா க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார் ஈக்குவல் டு 0. திரும்பவும் சொல்றேன், உங்களோட என்சிஆர்டி போர்டில் ஒரு 1 மார்க் கேட்பாங்க. காஸ் லா இன் மேக்னட்டிசம்னு கொடுத்துட்டு கண்ணா பின்னான்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் சொல்லவா? க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார் ஈக்குவல் டு m/4π. க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார் ஈக்குவல் டு μ0/4π. closed integral of b vector dot ds vector equals to μ0. closed integral of b vector dot ds vector equal to 0. நீ எப்படி யோசிப்பேன்னு சொல்ற? எக்ஸாம்பிள்ல e vector dot ds vector equal to Q/ε0. இது ஞாபகம் இருக்கும் உனக்கு. அதை பார்த்து இந்த ஆப்ஷனா இல்ல இந்த ஆப்ஷனான்னு யோசிக்க தோணும். காஸ் லா இன் மேக்னட்டிசம் டோட்டல் ஃப்ளக்ஸ் 0. ஏன்னா எத்தனை லைன் வெளில போகுதோ அத்தனை லைன் உள்ள வந்துடும். எத்தனை லைன் உள்ள போகுதோ அத்தனை லைன் என்ன ஆயிடும்? உள்ள வந்துடும். பாண்டிச்சேரி
நாளை பள்ளி கல்லூரி விடுமுறை. மெசேஜ் வந்துருச்சா சகனா, மார்சலின், பத்மாஷினி, அர்ஜிதா? Super, sir. சூப்பர் சார். முதல்ல கமெண்ட் ஒன்னோட தான் சூப்பர் சார். இப்பதான் ஜஸ்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. சரி, சந்தோஷம். அனீஸ் உனக்குடா? சார் எங்களுக்குலாம் இருக்கு சார். சென்னை தானே? சென்னையா செங்கல்பட்டா? என்ன ஊரு? செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் சார். செங்கல்பட்டு மாவட்டம். போங்கடா. ரைட். அர்ஜுன் நீ பாண்டி தானே? ஹரி பாண்டி, அர்ஜிதா பாண்டி. ஜோஷுவா சென்னையா? ஜோஷுவா ஆமா சார். உங்களுக்கு என்னடா செய்தி நாளைக்கு? சார் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இன்னும் வரவே இல்லை சார். இன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. ரெட் அலர்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க சார். ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க தெரியும்டா எனக்கு. பாண்டி நாளைக்கு ரெட் அலர்ட், கடலூர் ரெட் அலர்ட். கடலூர் வந்து ஆஃப்டர்நூனே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நான் நினைச்சிட்டேன் அந்த பாண்டி வந்துரும் அப்படின்ட்டு. ஜஸ்ட் நவ் ரிசீவ் ஆயிருக்கு. அப்புறம் தப்பாஷிகா உங்களுக்கு எதுவும் மெசேஜ் வரலன்னா? நாளைக்கு காலைல 7 o'clock வரும் சார். ஆலன் அப்படித்தான் பண்ணுவாங்க, கூடவும் பண்ணுவாங்க. மழையிலையும் பள்ளியோட வைப்பாங்கல்ல. ஆமா சார், அந்த கொடையை வேற புடிச்சிட்டு வர சொல்லுவாங்க சார். கொடையை புடிச்சிட்டு வர சொல்லுவாங்களே. நேஹா உகாண்டா எப்படி மாதிரி இருந்துச்சு? உகாண்டால மழை பெஞ்சிட்டு இருக்கா? இல்ல சார். ரைட் ரைட். எப்ப 5ஆம் தேதி வரல? ஆமா சார். டிசம்பர் 5 ரொம்ப நல்ல தேதி. இங்க வரும்பொழுது மழையோட உன்னை வெல்கம் பண்ணுவோம் எல்லாரும். அவ்வளவு மழை இருக்கு. ஓகே. ரைட். பிரத்திகா நீங்க சென்னை தானே? பிரத்திகா வேணும். கடலூர்ல மழை பெய்யுதாடா? இப்போ வரைக்கும் இல்ல சார். இப்போ வரைக்கும் இல்லை. சுப்ரியா பாண்டியம்மா நீங்க? ரைட். ஸோ மோஸ்ட் ஆஃப் பாண்டி மக்களே நாளைக்கு சந்தோஷமா இருங்க. வடகிழக்கு நோக்கி 430 கிலோமீட்டர்ல ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு லீவு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் ஸ்கூலு, காலேஜ். ஆனால் அன்னைக்கு லீவ் விட்டாங்க, மழையே பெய்யல. ஜாலியாக இருந்திருப்பீங்க. ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? நானுமே வாத்தியாரான பிறகு கூட இந்த கெட்ட பழக்கம் போகலப்ப. சரி, நீங்க பசங்க லீவ் எதிர்பார்க்குறீங்க, நல்ல விஷயம். எங்களுக்குமே அதே சோகம் தான் வச்சுக்கோங்களேன். ஸ்கூல்ல இருக்கும்போது இப்பெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம சொல்றதுதான், வேலைக்கு போகணும்னு என்ன இருந்தாதான் போவேன், இல்லைன்னா நான் பாட்டு படுத்துட்டு போரையை போத்திட்டு படுத்து தூங்கிடுவேன். ரைட். எங்க முடிச்சோம்? மேக்னெட்டிக் ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டி பேசிட்டோம், காஸ் லா அண்ட் மேக்னட்டிசம் பேசிட்டோம். கூலம்ஸ்லாம் போயிடுவோமா? ரைட். ஸோ இப்போ நாளைக்கு கூட ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா டே டைமில் ஒரு கிளாஸ் ஒன்று பிளான் பண்ணலாம். அனீஸ் அதை நீ அப்புறமா கன்ஃபார்ம் பண்ண. அனீஸும் ஜோஷுவாவும் உங்களுக்கு ஒரு வேளை லீவ் கொடுத்தாங்கன்னா நம்ம தான் பண்ணிடுவோம். பாண்டி பசங்கள்லாம் ஃப்ரீ தான். ஓகே, கவனிங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு காஸ்லா கூலம்ஸ்லா பேசுறோமா? கூலம்ஸ்லா பேரலா 2 லாவையும் சொல்லித்தரேன். அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸும் சொல்லித்தரேன், அங்கேயும் சொல்லித்தரேன். when two charges separated by a small distance r, இவங்க 2 பேருக்குமான ஃபோர்ஸ் directly proportional to product of their charges, inversely proportional to square of the distance between them. அதனால F is proportional to Q1 Q2 by R square. F equal to some constant Q1 Q2 by R square. K க்கு பதிலா 1/4 pi epsilon naught Q1 Q2 by R square. இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்ச கூலம்ஸ் லா. ஆமா சார், இங்க வாங்க. இங்க கூலம்ஸ் லா என்ன சொல்லுது? ஒரு பார் மேக்னெட் சவுத் போல் நார்த் போல், which means plus m minus m. உனக்கு புரியறதுக்காக நான் ரெண்டுமே சொல்லிட்டு இருக்கேன். புக்ல சவுத் நார்த்னு போட்டிருக்க மாட்டாங்க, நீ வேணா எடுத்து பாரு. -m + m தான் போட்டிருப்பாங்க. சவுத் போல்னா -m, நார்த் போல்னா +m. இங்க இன்னொரு மேக்னெட் நார்த் போல் சவுத் போல், +m -m. 2 பேருக்குமான டிஸ்டன்ஸ் dன்னு எடுத்துக்கோ, rன்னு எடுத்துக்கோ, xன்னு எடுத்துக்கோ, உன் விருப்பம் தான். இப்ப இவங்க 2 பேரும் சேம் போலா இருக்கிறதுனால கண்டிப்பா ரிப்பல் ஆவாங்க. repulsive force is directly proportional to product of their pole strength. ஒருவேளை இது m1 ஆ இருந்தது m2 ஆ இருந்தா m1 × m2. இல்ல சரி m ஆவே இருக்குன்னா m × m. inversely proportional to square of the distance between them. F is proportional to m/d². கத்துக்கிட்டீங்களா? அங்க படிச்ச அதே விஷயம் தான் இங்கேயும் படிக்கணும். F equals to k q1 q2 by r². அங்க F is proportional to m/d². அப்ப F equal to ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று போட்டு விடுங்க சார். நான் சொல்லவா? அந்த ஊரு கான்ஸ்டன்ட் 1/4 pi epsilon naught. எந்த ஊரு கான்ஸ்டன்ட்? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட. மேக்னட்டிசத்தோட கான்ஸ்டன்ட் μ0/4 pi. தெரியுதா?
ஸோ அந்த ஒரு கான்ஸ்டன்ட், இது இந்த ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ இந்த இடத்துல மியூ நாட் பை 4 பை எம் எம் பை டி ஸ்கொயர். இதை பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு இந்த ஃபார்ம்லாம் ஞாபகம் வரும். 1/4 எப்சிலான் நாட் Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர் ஞாபகம் வரும். இப்போ ரெண்டும் ஒன்று தான். நான் சொல்லலை, அப்படியே பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க நகைச்சுவைக்காக. பட் அங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோடது, இங்கே மேக்னட்டிக்ஸோடது. 1/4 எப்சிலான் நாட் Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர், அங்கே மியூ நாட் பை 4 எம் பை டி ஸ்கொயர். அப்போ என்ன கேள்வினா, சார் ரெண்டு பார் மேக்னெட்டுக்கு நடுவில் டி டிஸ்டன்ஸில் இவங்க ரெண்டு பேருக்கான ஃபோர்ஸ் எவ்வளோ சார் இருக்கும்? மியூ நாட் பை 4 எம் எம் பை டி ஸ்கொயர். கற்றுக்கிட்டீங்களா? எம் எம் பை டி ஸ்கொயர். ரைட், இதெல்லாமே புரிஞ்சிருச்சு. இதில் போல் ஸ்ட்ரென்த்னு கொடுத்தா M1 கொடுப்பாங்க, M2 கொடுப்பாங்க, டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆமாம், இந்த மியூ நாட்டோட வேல்யூ நீங்கள் நேற்றுல இருந்து சொல்லவே இல்லைங்களே. உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு விட்டுட்டேன். மியூ நாட்டோட வேல்யூ 4 × 10⁻⁷. அப்படின்னா இந்த மியூ நாட் பை 4 எங்க இனிமேல் பார்த்தாலும் 10⁻⁷ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மியூ நாட் பை 4 எங்க இனி பார்த்தாலும் 10⁻⁷ சப்ஸ்டியூட் பண்ணி தான் சம்ம போடணும். கற்றுக்கிட்டீங்களா? ரைட். ஸோ ஃபோர்ஸ் ஃபுல்லாக சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் தான் கரெக்டாக உள்ள போகிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு, டார்க்கு, ஆக்சியல், ஈக்குட்டோரியல். 750 815க்குள்ளார இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துறோம். அரௌண்ட் 75% நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருக்கிறது ஒர்க் டன்னு, பொட்டென்ஷியல் எனர்ஜி, சின்ன சின்ன டாபிக் தான் இருக்குது. சூப்பராக முடிச்சு கொடுக்குறேன். கிரேட். இந்த மேக்னட்டிசம் கொஞ்சம் நல்லா படிங்க. அதில் 2 5 மார்க் இருக்குது. மேபி போர்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சியலின் கொஷின் ஒன்று இருக்குது, ஈக்குட்டோரியல் கொஷின் ஒன்று இருக்குது. அதை எப்படி சம் போடணும்னு தோ கற்றுக் கொடுக்குறேன். ரைட். மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்துருவோமா? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெர் யூனிட் போல் ஸ்ட்ரென்த்னு சொன்னீங்க. ஆமாம், ஃபோர்ஸுக்கு பதிலாக இப்போ தான் படித்தோம் மியூ நாட் பை 4 எம் எம் பை டி ஸ்கொயர். இது ஃபோர்ஸுக்கு பதிலாக கீழே ஒரு எம் இருக்கிறதுனால கட் ஆகிடுச்சு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு மியூ நாட் பை 4 எம் பை டி ஸ்கொயர். மியூ நாட் பை 4 எம் பை டி ஸ்கொயர். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சார். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு கூட ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லி கொடுத்தீங்க. ஃபோர்ஸுக்கு பதிலாக கே கியூ கியூ பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஒரு கியூ, அதனால கே கியூ பை ஆர் ஸ்கொயர். உங்களால் உணர முடியுதா? அந்த ஒரு கான்ஸ்டன்ட் கே, இந்த ஒரு கான்ஸ்டன்ட் மியூ நாட் பை 4 ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய கியூவை தூக்கிட்டு எம்மை போட்டா அப்படியே ஒரு லெசன் இன்னொரு லெசனா மாறிடும். டிஸ்டன்ஸும் உன் விருப்பம் தான். நீ ஆர் விருப்பப்பட்டா ஆர் பயன்படுத்து, டி விருப்பப்பட்டா டி பயன்படுத்து. இது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ். மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு யூனிட் போல் ஸ்ட்ரென்த். தெரியுதா? அங்க ஒரு சார்ஜால, இங்க ஒரு போல் ஸ்ட்ரென்த்தால. இப்ப நீங்க ஆசையா தேடி வந்த ஈக்குவேஷனு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு F/mன்றது ஜெனரல் ஃபார்முலா. ஒரே ஒரு போல், நார்த் போலால மட்டும் எவ்வளோடா ஃபீல்டு சார்? B = மியூ நாட் பை 4 இந்த போல் ஸ்ட்ரென்த் M, இந்த டிஸ்டன்ஸ் D. உங்களால உணர முடியுதா? M/d ஸ்கொயர். ஒரு சார்ஜால 1/4 எப்சிலான் நாட் Q பை ஆர் ஸ்கொயர். ஒரு போல் ஸ்ட்ரென்த்தால மியூ நாட் பை 4 M/d ஸ்கொயர். இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு தான் ஆக்சியல் பேச போறோம், ஈக்குட்டோரியல் பேச போறோம், டார்க் பேச போறோம். கத்துக்கலாமா? ரைட். ஸோ இவ்வளோ நேரம் பேசினது ஒரு எஃப் ஃபார்முலா பேசியிருக்கேன், ஒரு பி ஃபார்முலா பேசியிருக்கேன். எஃப்க்கு பதிலாக மியூ நாட் பை 4 எம் எம் பை டி ஸ்கொயர். இங்கே மியூ நாட் பை 4 ஒரு எம் பை டி ஸ்கொயர். ரைட்டா? இதே தான் அங்கேயுமே இதே தான். நம்ம 1/4 எப்சிலான்னா Q பை ஆர் ஸ்கொயர். எலக்ட்ரிக் ஃபீல்டு 1/4 எப்சிலான் நாட் Q பை ஆர் ஸ்கொயர். திரும்ப திரும்ப கம்பேர் பண்ணுறதுக்கு காரணம் உனக்கு பதிஞ்சிரும், ஈஸியாக மாறிடுமேன்றதுக்காக தான். 2 M இருந்தா ஃபோர்ஸு, 2 Q இருந்தா ஃபோர்ஸு, ஒரு M இருந்தா ஃபீல்டு, ஒரு Q இருந்தா ஃபீல்டு. என்ன அது? B மேக்னெட்டிக் ஃபீல்டு, E எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு, இங்கே மேக்னெட்டிக் ஃபோர்ஸு. அவ்வளோ போலாமா? ரைட். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துருவோமா? டார்க் கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. பேரலாக அப்படியே நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். கவனமாக கவனிங்க. இந்த கொஷினோட பேரை உணருங்க. வரப்போகிற போர்டில் ஷியோராக 3 மார்க்கில் இருக்கலாம். நீட் ஃபிசிக்ஸ் ஃபைனலாக இருக்கிற அந்த ஃபார்முலாவில் எப்படி சம் போடணும்னு சொல்லித்தரேன். பார் மேக்னெட் இஸ்
placed in a uniform magnetic field. இதே கொஸ்டின் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப எலக்ட்ரிக் டைபோல் placed in a uniform electric field ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சமீபத்துல தான் சொல்லி கொடுத்தேன். அங்க டவுக்கு பதிலா p sin தீட்டான்னு படிச்சீங்க. எங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல. அப்படியே பார்த்து காப்பி அடிங்க. அந்த ஊர் p தான், இந்த ஊர் m, அந்த ஊர் e தான், இந்த ஊர் b. தெரியுதா? அப்ப என்ன அர்த்தம்னா டைபோல் எலக்ட்ரிக் டைபோலை வச்சீங்கன்னா p sin தீட்டா, பார் மேக்னெட்டை வச்சீங்கன்னா mb sin தீட்டா, ரெண்டும் ஒண்ணுதான். அங்க எலக்ட்ரிக், இங்க மேக்னெட்டிக், அவ்வளவுதான். கத்துக்கிட்டீங்களா? இந்த சம்மை எப்படி எழுதணும்னு சொல்லி தரேன். இந்த கொஸ்டின் எல்லாரும் நல்லா கத்துக்கோங்க. டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு b. ஆமா சார். பார் மேக்னெட் இஸ் பிளேஸ்ட் இன் a uniform magnetic field. பார் மேக்னெட், இப்போ பார் மேக்னெட் வந்து இந்த மாதிரி அழகா இருக்கு. ரைட்டா? சவுத் போல் இங்க இருக்கு, நார்த் போல் இங்க இருக்கு. நீ இன்னும் ஸ்மார்ட்னஸ் காமிக்கணும்னா இங்க -m+m, அதாவது நான் SN போட்டிருக்கிற இடத்துல என்ன பண்றீங்க நீங்க -m+m போட்டுக்கோ. நான் திரும்பவும் சொல்றேன், உனக்கு சப்ஜெக்ட் புரியணுன்றதுக்காக தான் இந்த ரெண்டுத்தையும் கூட கூட்டினே வந்துட்டு இருக்கேன். சவுத்னா -m, நார்த்னா +m. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்டுல பாசிட்டிவ் சார்ஜை வச்சிங்கன்னா ஃபோர்ஸோட டைரக்ஷன் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு. ஆமா சார், படிச்சிருக்கோம். ஒருவேளை நெகட்டிவ் சார்ஜை வச்சிங்கன்னா ஃபோர்ஸோட டைரக்ஷன் ஆப்போசிட். இங்கேயும் அதே மாதிரி தான். மேக்னெட்டிக் ஃபீல்டுல நார்த் போல வச்சிங்கன்னா ஃபோர்ஸும் ஃபீல்டும் ஒரே டைரக்ஷன். சவுத் போல வச்சிங்கன்னா ஃபோர்ஸும் ஃபீல்டும் ஆப்போசிட் டைரக்ஷன். உங்களால உணர முடியுதா? அப்ப இங்க நார்த் போல் இருக்கிறதுனால ஃபோர்ஸோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன். ஏன்னா if the pole is north, direction of field is along the direction of force. சவுத் போலா இருக்கிறதுனால ஆப்போசிட். சரி, இப்பதான் படிச்சோம் பிக்கு பதிலா f/m. நமக்கு f தானங்க சார் தேவை, mb. அங்க எப்படி qe, அதே மாதிரி இங்க mb, இங்கேயும் mb. ஆனா இது மைனஸ், ஏன்னா -mன்றதுனால மைனஸ். டைபோலோட டைரக்ஷன் எங்க சார் இருக்கு? டைபோல் மொமெண்டோடது, சாரி மேக்னெட்டிக் மொமெண்டோடது m. தீட்டா யாருங்க சார்? ஏற்கனவே உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன். தீட்டா யாருன்னு தெரியலன்னா ஆங்கிள் பிட்வீன் அங்க இருக்கிற ரெண்டு வெக்டார். தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் அங்க இருக்கிற ரெண்டு வெக்டார். அங்க இருக்கிற ரெண்டு வெக்டார் யாரு? b வெக்டாரும் m வெக்டாரும். Theta is the angle between two vectors b vector and m vector. இப்போ என்ன நடக்குதுன்னா இங்க ஒரு கப்புள் ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்க ஸ்டேரிங் பிடிங்களேன், நீ ஒரு நல்ல டிரைவர்னு வச்சுக்கோங்க. நீ உங்க காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்க, ஸ்டேரிங் பிடிங்க. ஸ்டேரிங் பிடிக்கும்போது ரெண்டு கையால பிடிப்பீங்க, லெஃப்ட்லயும் ரைட்லயும் பிடிப்பீங்க. அப்ப நீங்க இப்ப ரைட்ல திரும்புறீங்க, இதான் ஸ்டேரிங்னு வச்சுக்கோங்களேன். இதான் ஸ்டேரிங். இங்க ஒரு கை பிடிச்சிருப்பீங்க, இங்க ஒரு கை பிடிச்சிருப்பீங்க. நீங்க ரைட்ல திரும்ப போறீங்கன்னா உங்க ஸ்டேரிங்கை இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணுவீங்க. அப்ப two equal and opposite forces acts on a body, it forms a couple. ஒண்ணு வேணாம், எக்ஸாம் அல்ல உன் பேனா முடிய தரையன். அது வந்து அந்த ஸ்க்ரூ டைப்பா இருக்கு, அதாவது டைரக்டா ஓப்பன் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு மாதிரி புஷ் பண்ணி இழுப்பீங்களே, வெளில இழுப்பீங்களே, புல் பண்ணி இழுப்பீங்களே, அந்த மாதிரி இல்லாம ரொட்டேட் பண்ணி அந்த பென் கேப்பை கழட்டணும், இங்க் பென் மாதிரி. அப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறது கப்புள், டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ். வேணாம்பா, உனக்கு தனிதாக எடுக்குது. பாட்டில் கேப் ஓப்பன் பண்ணு, அப்படியே பாட்டில் கேப் ஓப்பன் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணு. ரெண்டு விரலால ஆக்ட் பண்ணு. கட்டை விரல் கீழே போகுது, ஆள்காட்டி விரல் மேல போகுதா, தம்பு டவுனு, ஃபோர் ஃபிங்கர் அப்பு. அப்ப டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்ட்ஸ் ஆன் த பாடி, இட் ஃபார்ம்ஸ் ஏ கப்புள். கப்புள் எங்கெல்லாம் கப்புள் இருக்கும் பாருங்க. இங்க ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, இங்க ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. ஆமா சார், இந்த பார் மேக்னெட்ல ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இட் ஃபார்ம்ஸ் ஏ கப்புள். உங்களுக்கு தெரியுமா எங்கெல்லாம் கப்புள் இருக்கோ அங்கெல்லாம் டார்க் இருக்கும். ஃபேன் சுத்துது, டார்க்கு. அம்மா மிக்சியில சட்னி அரைக்கிறாங்க, டார்க்கு. கிரைண்டர்ல மாவு ஓடிட்டு இருக்கு, டார்க்கு. அப்ப டார்க்குன்னா ரொட்டேஷனல் எஃபெக்ட் இருந்தா டார்க்கு. நீ நேரா நடந்து போனா ஃபோர்ஸ், சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா டார்க். கிளாக் ஓடிக்கிட்டு இருக்கு, டார்க்கு.
எங்கெல்லாம் ரொட்டேஷன் நடக்குதோ அங்கெல்லாம் டார்க், எங்கெல்லாம் கப்புள் இருக்கோ அங்கெல்லாம் டார்க் இருக்கும். சார் டார்க்கு என்ன சார் ஃபார்முலா? முதல்ல இதான் எழுதணும் நீங்க. டார்க் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸஸ். ஆமா, இங்க 2 பேர் இருக்காங்க. அப்ப 2 பேரையும் எடுத்துக்க முடியாது. யாராவது ஒரு ஆளை தானே எடுக்க முடியும். ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அது யாருங்க சார் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்? இதோ இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை நாங்க எப்படி கால்குலேட் பண்றது? இந்த இது ஒய்ன்னு எடுத்துக்குவா. இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். சைன் தீட்டா. ஆப்போசிட் சைடு ஒய். ஹைபாத்தசிஸ் வந்து இந்த லென்த் 2D இல்ல 2L. நம்ம 2L எடுத்துக்கலாமா? 2L. அப்போ y ஈக்குவல்ஸ் டு 2L sin தீட்டா. உனக்கு பிடிக்கலனா 2D sin தீட்டா. உன் விருப்பம் தான். நீ Lன்னு எடுத்துக்கிட்டா L, Rன்னு எடுத்துக்கிட்டா R, Xன்னு எடுத்துக்கிட்டா X. 2L sin தீட்டா. அப்ப இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் y ஈக்குவல் டு 2L sin தீட்டா. அப்ப இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை கண்டிப்பா கண்டுபிடிச்சு காமிக்கணும். அதுக்கு மட்டும் தனியா ஒரு மார்க் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா சப்ஸ்டிட் பண்ணுங்க. எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் F இன்ட்டு இங்க 2L sin தீட்டா. ஆமா சார், இல்ல 2D sin தீட்டா. Fக்கு பதிலா MB தானே. MB இன்ட்டு 2L sin தீட்டா இல்ல 2D sin தீட்டா உன் விருப்பம் தான். நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம்? கேபிட்டல் எம்க்கு M இன்ட்டு 2L தானே யூஸ் பண்ணேன். சரிப்பா, அப்ப நீங்களும் L யூஸ் பண்ணிக்கோங்க. B தூக்கி வெளில போடுங்க. M இன்ட்டு 2L இன்ட்டு ஒரு sin தீட்டா. இது டார்க். அப்ப டவுக்கு பதிலா MB sin தீட்டா. யாரை கேட்டு M போட்டீங்க? இந்த M இன்ட்டு 2L தான் M. நல்லா கத்துக்குங்க. டார்க் MB sin தீட்டா தெரியுதா? அப்படியே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பார்த்து தான் காப்பி அடிச்சோம். இதே மாதிரி தான் அங்கேயும் டெரைவ் பண்ணியிருப்போம். அங்கேயும் ஒரு எலக்ட்ரிக் டைபோல் பிளேஸ் பண்ணியிருப்போம், எலக்ட்ரிக் ஃபீல்டு பிளேஸ் பண்ணியிருப்போம், டைபோல் மொமெண்ட் P போட்டிருப்போம், தீட்டா சொல்லியிருப்போம். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு MB sin தீட்டா, இங்கே PE sin தீட்டா. இனிமேல் தான் நமக்கு ரொம்ப பெரிய வேலை இருக்கு. இப்போ சமீபத்தில் கேட்ட ஒரு நீட் கொஷின் கவனி. இன்னைக்கு கூட ஆல்ஃபால தான் எடுத்துட்டு இருந்தேன். ஆனால் அது டார்க், அந்த டார்க்ல சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். டவ் ஈக்குவல் டு MB sin தீட்டா. தீட்டா 0னா என்ன மீனிங்? மேக்னெட்டிக் ஃபீல்டுல ஒரு பார் மேக்னெட்டை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆமா, மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன். சரி, பியும் எம்மும் ஒரே டைரக்ஷன், அதனால தீட்டா 0. அப்ப டார்க் 0. இங்க திரும்பவே திரும்பாது. இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்ப நெட் ஃபோர்ஸ் 0 தானே. நல்லா கத்துக்குங்க. டார்க்கும் 0. அதை விட முக்கியம் நெட் ஃபோர்ஸ் 0. ஏன்னா ரைட் சைட்ல ஒரு MB, லெஃப்ட் சைட்ல ஒரு -MB, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், கேன்சல் டு ஈச் அதர். அந்த மேக்னெட் அப்படியே உட்காந்துருக்கும், சேர்ல உட்காந்துருக்கிற மாதிரி, எங்கேயும் நகராது. அப்ப தீட்டா 0வா இருந்தா நெட் ஃபோர்ஸும் 0, நெட் டார்க்கும் 0. தீட்டா 180க்கு சொல்லுங்க சார். மேக்னெட்டிக் ஃபீல்டு, சவுத் போல், நார்த் போல், டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட். ஆமா சார், பியும் எம்மும் ஆப்போசிட்ல இருக்கு. தீட்டாவோட வேல்யூ 180, அதனால டார்க் இங்கேயும் 0. ஏன்னா சைன் 180 உங்க எல்லாருக்கும் தெரியும் 0ன்னு. நெட் ஃபோர்ஸ் சவுத் போல்ன்றதுனால ஃபோர்ஸோட டைரக்ஷன், நார்த் போல்ன்றதுனால ஃபோர்ஸோட டைரக்ஷன், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். நெட் ஃபோர்ஸ் 0. வெயிட் பண்ணிட்டே இரு, லாஸ்டா உங்களுக்காக ஒரு அற்புதமான லைன் காத்துட்டு இருக்கு. இந்த கொஸ்டினோட எண்டில் டார்க் 0, அங்க F நெட் 0. சார் 0லயும் டார்க் 0, 180லயும் டார்க் 0, ரெண்டு கேஸ்லயுமே நெட் ஃபோர்ஸ் 0. தீட்டா 90 சொல்லி கொடுங்க சார். தீட்டா 90 மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு பார் மேக்னெட்டை பர்பெண்டிகுலரா பிளேஸ் பண்றேன். சவுத் போல் இங்க இருக்கு, நார்த் போல் இங்க இருக்கு, டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் கீழே இருந்து மேல இருக்கு, ஆங்கிள் பிட்வீன் them is 90. டவுக்கு பதிலா MB sin தீட்டான்னு உங்களுக்கு தெரியும். தீட்டாவுக்கு பதிலா 90, அதனால டார்க் MB. சார் அப்படின்னா மேக்சிமமா? ஆமா, டார்க் மேக்சிமம். நம்ப மாட்டோம். நார்த் போல் இங்க இருக்கிறதுனால ஃபோர்ஸோட டைரக்ஷன், சவுத் போல் இங்க இருக்கிறதுனால ஃபோர்ஸோட டைரக்ஷன். ஏன்னா உனக்கு தெரியும் பிக்கு அலாங், பிக்கு ஆப்போசிட். அப்ப இது இப்படி திருப்ப ட்ரை பண்ணி, இது இப்படி திருப்ப ட்ரை பண்ணும். 90 டிகிரி இருந்தாதான் டார்க் நல்லா இருக்கும். 90 டிகிரி இருந்தாதான் டார்க் மேக்சிமமா இருக்கும். இங்கேயும் நெட் ஃபோர்ஸ் எவ்வளவு சார்? 0. என்னது இது? தீட்டா 0, தீட்டா 180, ரெண்டு கேஸ்லயுமே டார்க் 0 சொன்னீங்க, நெட் ஃபோர்ஸ் 0 சொன்னீங்க.
தீட்டா 90 டார்க் மேக்ஸிமம்னு சொன்னீங்க, அப்பவும் எஃப் நெட் ஃபோர்ஸ் 0ன்னு சொல்றீங்களே, என்ன அது புரிஞ்சிக்க முடியலையே. ஒரு வார்த்தை சொல்லவா? இங்க பாருங்க, நான் அங்கேயும் சேர்த்து சொல்லிடுறேன். எலக்ட்ரிக் டைபோல் இஸ் பிளேஸ்ட். இந்த லைன் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிங்க. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணாலும் நெட் ஃபோர்ஸ் 0. அதே இங்க பார் மேக்னெட் இஸ் placed in a uniform magnetic field. அப்பவும் நெட் ஃபோர்ஸ் 0. யூனிஃபார்ம்னு ஒரு வார்த்தை கண்டிப்பா இருக்கணும். அதுவே உங்க கேட்ட 1 மார்க்கு நான் யூனிஃபார்மா இருந்தா நெட் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. நான் யூனிஃபார்மா இருந்தா நெட் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. 2 லைனை நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும். இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இதான் லைன், மேக்னெட்டிக்ஸ்ல இதான் லைன். டார்க் எதை பொறுத்தது? டார்க் ஆங்கிளை பொறுத்தது சார். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல பி சைன் தீட்டா, இங்க எம்பி சைன் தீட்டா. அப்ப டார்க் மேக்சிமமா 0வா? இது எல்லாத்தையும் முடிவு பண்றது யாரு அப்படின்னா ஆங்கிள் தான் முடிவு பண்ணும். பேரலல் 0, ஆன்டி பேரலல் 0, பர்பெண்டிகுலர் மேக்சிமம், அதெல்லாமே ஆங்கிள் தான் சார் முடிவு பண்ணும். ஆனா நெட் ஃபோர்ஸ் 0வா இல்லையான்னு யாரு முடிவு பண்ணுவான்னா அந்த யூனிஃபார்மா நான் யூனிஃபார்மா அதுதான் முடிவு பண்ணும். யூனிஃபார்மா இருந்தா 0, நான் யூனிஃபார்மா இருந்தா 0 கிடையாது. நல்லா இருந்துச்சு. கிளாஸ் முடிஞ்சதும் வேலை இந்த கொஷினை எழுதி பார்க்கறது, நீட் பசங்க சம் போட்டு பார்க்கறது. சம் எப்படி கேட்பாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இங்க பாருங்க, டவ் கொடுத்துருவாங்க, பி கொடுத்துருவாங்க, தீட்டா கொடுத்துருவாங்க, 2L கொடுத்துருவாங்க, ஸ்மால் எம் கேட்பாங்க. 2024 நீட் எடுத்துப்பாரு. டவ் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா, கியூ இன்ட்டு 2D சைன் தீட்டா. தீட்டா கொடுத்துட்டாங்க 30 டிகிரி, டவ் கொடுத்துட்டாங்க. இன்னமும் சம் ஞாபகம் இருக்கு, இன்னைக்கு தான் சொல்லி கொடுத்தேன் இதுல ஆல்ஃபால. 4 2Dக்கு 2 சென்டிமீட்டர் 10⁻². கியூ கேட்டாங்க. இந்த பசங்க எப்படி சால்வ் பண்ணாங்க? 4 ஈக்குவல் டு Q இன்ட்டு 2 இன்ட்டு 10⁻². ஈயை விட்டேன், ஈயோட வேல்யூ 5 இன்ட்டு 10⁻+5 1/2. சால்வ் பண்ணால் Q கிடைக்கும். நீ நம்பலன்னா எடுத்துப்பாரு, இல்லைனா அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் இப்பயே சென்ட் பண்ணி விடுறேன். இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல கேட்ட சம் 2024ல. அதே கொஸ்டின் இங்கே எப்படி கேட்குறாங்கன்னா M இன்ட்டு 2L. என்ன கேட்பாங்க சார்? தீட்டா கிவன் சார், மேக்னெட்டிக் ஃபீல்டு கிவன் சார், 2L லென்த் ஆஃப் த பார் மேக்னெட் கிவன், டார்க் கிவன், இது எல்லாமே கிவன். ஸ்மால் எம் கொஷின் தெரியுதா? அந்த ஊர்ல கேட்ட கியூ தான் இந்த ஊர்ல எம், அதே மாடல் தான். அங்க கியூ இன்ட்டு 2D, இங்க எம் இன்ட்டு 2L. எப்ப பார்த்தாலும் கேட்கிற மாடல் தான். எம்பி சைன் தீட்டா, டைரக்டா தீட்டாவோ பிஓ எம்மோ கேட்க மாட்டாங்க. இது எம்குள்ளார மறைஞ்சிருக்கிற ஸ்மால் எம் கேட்பாங்க. யார் அந்த ஸ்மால் எம்? போல் ஸ்ட்ரென்த். அந்த ஸ்மால் எம்மை தேடி நீங்க போகணும். என்னடா அது ஃபார்முலாவில் ஸ்மால் எம்மை காணமே, அங்கே போய் தேடிட்டு இருக்கக்கூடாது. கேபிட்டல் எம்மை உடச்சி உள்ள இருக்கிற ஸ்மால் எம்மை வெளில தூக்கிட்டு வந்து அந்த எம்மை கண்டுபிடிச்சு சொல்லணும். கற்றுக்கிட்டீங்களா? இங்க சம்னா இதான் மாடல். இல்லைனா டைரக்டா எம், டைரக்டா பி, டைரக்டா தீட்டா கொடுத்துட்டு டார்க் கேட்கலாம். அது எல்லாரும் சால்வ் பண்ணுவோம். நீ வேணா எடுத்துப்பாரு, எந்த புக்கை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கும். டவ் ஈக்குவல் டு எம்பி சைன் தீட்டானாலே இது ஒண்ணுதான் மாடல். இங்க ஒரு ஆளு, 2 பேரு, 3 4 5 பேர் இருக்காங்க மொத்தம். யார் சார்? ஒரு டவ், ஒரு ஸ்மால் எம், ஒரு 2L, ஒரு பி, ஒரு தீட்டா. இந்த ஃபார்முலால 5 பேர் இருக்காங்க. பை எப்பவுமே எப்படி யோசிக்கிறீங்கன்னா, நிஜமா நீ நினைக்கிற அளவுக்கு பிசிக்ஸ் சம் போறதெல்லாம் ரொம்ப ஈஸி. பை ஒரு ஃபார்முலாவை பாருங்களேன். இந்த ஃபார்முலால மொத்தம் எத்தனை ஆட்கள் இருக்காங்கன்னு என்னங்க. இதுல கண்டிப்பா என்ன பண்ண போறாங்க? யாராவது 4 பேரை கொடுத்துட போறாங்க, தெரியாத ஒரு ஆளை கேட்க போறாங்க. அப்படி படிங்களேன். ஒரு ஃபார்முலாவை பாக்குறீங்க, நோன் டேட்டாஸ், அன்னோன் டேட்டா. நோன் டேட்டாவை கொடுத்துட்டு அன்னோன் டேட்டா கேட்கறது தான். ரொம்ப சிம்பிளா பக்கத்துல வச்சு பார்க்காத, அது ரொம்ப பெருசா உன்னை பயமுறுத்தும். கொஞ்சம் தூரமா வச்சு பாரு, ஒண்ணுமே இல்லை. ஒரு ஃபார்முலா M இன்ட்டு 2L. இந்த ஃபார்முலால எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தமா 3 பேர் இருக்காங்க சார். நீ ஏன் நியாயமா யோசி. யாரையாவது 2 பேரை கொடுத்துட்டு ஒரு ஆளை கேட்க போறாங்க.
எல்லா சம்மும் இப்ப நீ போடக்கூடிய நீட் சம் 45 கொஸ்டினும் அதுதான். நம்ம என்ன அதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், சப்ஸ்டியூட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், யூனிட் தெரிஞ்சிருக்கணும், இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ஸோ டார்க் ஈக்குவல் டு எம்பி சைன் தீட்டா. ரைட், புரிஞ்சிருச்சா? அங்கிருந்து நம்ம போற இடம் ஒர்க் டன் போறோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷம். work done in rotating a bar magnet. Uniform magnetic field. இந்த மாதிரி யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இங்க ஒரு பார் மேக்னெட் பிளேஸ் பண்ணியிருக்கேன், சவுத் போல் நார்த் போல். ஃபோர்ஸோட டைரக்ஷன் மேல, ஃபோர்ஸோட டைரக்ஷன் கீழே. மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன் தீட்டா. இங்க திருப்பணும், இங்க திருப்பணும். Find the amount of work done to rotate a bar magnet in uniform magnetic field. இப்போ ஒர்க் டன்னுக்கு என்ன ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் தெரியும். அப்ப இங்க ஒர்க் டன்னுக்கு என்ன ஃபார்முலா? டார்க் இன்டு டி தீட்டா. ஏன் இங்க ரொட்டேட் ஆகுது? டார்க் டி தீட்டா. ஒன் டைம் நிறைய எடுத்துக்கலாம், எனக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொடுங்க. 5 நிமிஷம். dw ஈக்குவல் டு டவ் இன்டு டி தீட்டா. ஏன்னா இதோட வெனஸ்டே வரைக்கும் வெயிட் பண்ணணும், இல்லைன்னா முடிஞ்சா நாளைக்கு கிளாஸ் ட்ரை பண்ணும். டவுக்கு பதிலா எம்பி சைன் தீட்டா இன்டு ஒரு டி தீட்டா. எனக்கு W தான் வேணும். இங்க என்ன படிக்கிறியோ அதே தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அங்கேயும் ஒர்க் டன் இதே தான் ஃபார்முலா. இங்க எம்பி, அங்க பிஇ, அவ்வளவுதான். இன்டர்வல் ஆஃப் எந்த ஆங்கிள் இருந்து எந்த ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்றீங்க? தீட்டா 1ல இருந்து தீட்டா 2க்கு ரொட்டேட் பண்றேன். அப்ப எம்பி சைன் தீட்டா இன்டு டி தீட்டா. ரெண்டாவது ஸ்டெப் போயிட்டீங்களா? நான் என்ன பண்ண போறேன்? அந்த பார் மேக்னெட்டை ரொட்டேட் பண்ண போறேன். எவ்வளவு ஒர்க் பண்ணணும்? சரி, எம்பியை வெளில எடுத்துருங்க. இன்டர்வல் ஆஃப் சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டான்னு எங்களுக்கு தெரியும். லிமிட் தீட்டா 1 டு தீட்டா 2. W வேணும்னா எம்பி மைனஸ் காஸ் அப்பர் லிமிட் தீட்டா 2, லோயர் லிமிட்டுக்காக ஒரு மைனஸ், ஃபார்முலால ஒரு மைனஸ், அதனால காஸ் தீட்டா 1. ஃபைனலா நீங்க தேடி வந்தது அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் வேணும்னா எம்பி காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2. இந்த ஃபார்முலா தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எப்படி இருக்கும்னா பிஇ காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2. தெரியுதா? இதுல சம்மா கன்வெர்ட் பண்ணுங்க சார். ஒர்க் டன் இன் ரொட்டேட்டிங் ஏ யூனிஃபார்ம், ஒர்க் டன் இன் ரொட்டேட்டிங் ஏ மேக்னெட்டிக் டைபோல் ஆர் எலக்ட்ரிக் டைபோல். மேக்னெட்டிக் டைபோல்னு சொன்னா எம்பி, எலக்ட்ரிக் டைபோல்னு சொன்னா பிஇ காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2. சம்மா சொல்லுங்க சார். நான் 0ல இருந்து 60 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணணும். எவ்வளவு ஒர்க் பண்ணணும்? எம்பி காஸ் 0 மைனஸ் காஸ் 60. எம்பி காஸ் 0 1 மைனஸ் 1/2. அப்ப ஆன்சர் MB/2. கத்துக்கிறீங்களா? கேட்ட சம். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா எம் வேல்யூ கொடுத்துருவாங்க, பி வேல்யூ கொடுத்துருவாங்க. சால்வ் பண்ணி ஒரு நம்பரா நீங்க சொல்லணும். சார் ஒருவேளை இப்படி இருந்த மேக்னெட்டை இப்படி மாத்தினா என்ன சார் ஆகும்? அதாவது 0ல இருந்து 180 வரைக்கும் ரொட்டேட் பண்ண சொல்றீங்க. 0ல இருந்து 180 வரைக்கும் ரொட்டேட் பண்ணா ஒர்க் டன் என்ன ஆகும்? எம்பி காஸ் 0 காஸ் 180. காஸ் 0 எல்லாருக்கும் தெரியும் 1 மைனஸ் மைனஸ் 1, காஸ் 180 மைனஸ் 1. அப்ப 2MBங்களா? ஆமா. இங்க MB/2, இங்க 2MB. இது என்ன ஆங்கிள் வேணாலும் கொடுக்கலாம். இது ரெண்டு கொஸ்டினுமே உங்க ஆன்லைன்ல இருக்கு. 0 to 60, 0 to 180 ஒர்க் டன் கேட்பாங்க. இதே P/2 இருந்தா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், 2PE இருந்ததுன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். கத்துக்கிட்டீங்களா? ஃபைனலா ஒரே ஒரு 2 நிமிஷம் பொட்டென்ஷியல் எனர்ஜி மட்டும் கத்துக்கிட்டு போயிடுங்க, அதோட முடிஞ்சிடும். அப்புறம் எனக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் போதும் இந்த யூனிட் முடிக்கிறதுக்கு. அடுத்த கிளாஸ்ல கண்டிப்பா முடிச்சு கொடுத்துரு. பொட்டென்ஷியல் எனர்ஜி முதல்ல நீ என்ன ஒர்க் பண்றியோ அதுதான் எனர்ஜி. எம்பி காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2. எம்பி காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2. தீட்டா 1க்கு பதிலா 90, தீட்டா 2க்கு பதிலா எனி ஆங்கிள் தீட்டா. இங்க பாருங்களேன், தீட்டா 1க்கு பதிலா 90யும் தீட்டா 2க்கு பதிலா எனி ஆங்கிள் கொடுத்துட்டா ஒர்க் டன் வேணும்னா எம்பி காஸ் 90 மைனஸ் காஸ் தீட்டா. காஸ் 90 0 ஆயிடுச்சு சார். இவ்வளோ நேரம் டபிள்யூவா இருந்தது யூ வேணும்.
மைனஸ் எம்பி காஸ் தீட்டா. படிச்சிருப்பீங்க, அங்க ஊர்ல மைனஸ் பி காஸ் தீட்டான்னு படிச்சிருப்பீங்க. இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மலாம் நிறைய கேட்பாங்க. பொட்டென்ஷியல் எனர்ஜி மைனஸ் எம்பி காஸ் தீட்டா. இது எப்படி எடுத்துட்டு வரணும்? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி டியூ டு மேக்னெட்டிக் டைபோல்னு கேட்பாங்க. நீ மறுபடியும் ஒர்க் டன் எழுதணும், தெரியுதா? அவங்க பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு கேட்டிருப்பாங்க, நீங்க ஒர்க் டன் டெரிவேஷன் போட்டு எடுத்துட்டு வந்து W ஈக்குவல் டு எம்பி காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2 வந்து தீட்டா 1க்கு பதிலா 90, தீட்டா 2க்கு பதிலா தீட்டா, பர்பெண்டிகுலர்ல இருந்து எனி ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்றதுக்கு நான் எவ்வளவு ஒர்க் பண்ணணுமோ அதுதான் பொட்டென்ஷியல் எனர்ஜி நீங்க சொல்லணும். இந்த கொஸ்டினை தயவு செஞ்சு நைட்டு உட்காந்து படிச்சு முடிச்சிரு. என்கிட்ட இந்த நியூட்டன் ஐஎஸ்சி புக் இருக்கு, அதுல இருந்து இந்த 2 கொஸ்டினை மட்டும் ஸ்கேன் பண்ணி அனுப்புறேன். நைட்டு உட்காந்து ஒரு டைம் எழுதி பார்த்து, ஒரு 11க்குள்ள 10:30க்குள்ள வரலன்னா யாராவது ஒரு ஹாய் சார் மட்டும் போட்டு விடு. ஏன்னா 2 கொஸ்டின் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். எப்படி எழுதணுன்றதை நீ வச்சிருக்கிற ஏதாவது ஒரு புக்ல பார்த்து படிச்சுக்கோ. அதுல இருக்கிறதாம நானும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். என்னன்னா அது எப்படி எழுதணுன்றதை நீங்க உங்களை சரிப்படுத்திக்கோங்கன்னு சொல்றேன். ரைட்டா? ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி மைனஸ் எம்பி காஸ் தீட்டா. லாஸ்ட் ஒரு 30 செகண்ட். பொட்டென்ஷியல் எனர்ஜி மைனஸ் எம்பி காஸ் தீட்டா. சரி, இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. எப்ப ஸ்டேபிளா இருக்கும், எப்ப அன்ஸ்டேபிளா இருக்கும்? தீட்டா 0 u equal to minus mb, theta 180 u equal to plus mb, theta 90 u equal to 0. theta equal to 0னா பொட்டென்ஷியல் எனர்ஜி மைனஸ்ல இருக்கிறதுனால மினிமம், பிளஸ்ல இருக்கிறதுனால மேக்ஸிமம். இது 0. சார் பொட்டென்ஷியல் எனர்ஜி மினிமம்னா நாங்களே படிச்சிருக்கோம் சார், அது ஸ்டேபிள் ஈக்லிபிரியம்னு படிச்சிருக்கோம். பொட்டென்ஷியல் எனர்ஜி மினிமம் அப்படின்னாலே ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். மேக்ஸிமம் which is unstable equilibrium. unstable equilibrium நான் எழுதுறதும் புரியலன்னா ரிட்டன் நோட்ஸ் பாருங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா போறதுனால கராமலாம் கிறுக்கிட்டு இருக்கேன். 90 இருக்கிறதுனால which mean neutral equilibrium. இது வரைக்கும் நீங்க பொட்டென்ஷியல் கொஸ்டின் எழுதணும். சம் எப்படி கேட்பாங்க நான் அடுத்த கிளாஸ் சொல்றேன். இன்னைக்கு பார்த்த 3 முக்கியமான ஃபார்முலா, டவுக்கு பதிலா mb sin தீட்டா, ஒர்க் டனுக்கு பதிலா mb cos theta 1 minus cos theta 2, பொட்டென்ஷியல் எனர்ஜி minus mb cos theta, ஃபோர்ஸ் mu naught by 4 pi mm by d square, ஃபீல்டு mu naught by 4 pi m by d square, ஜென்ரலா ஃபீல்டு f by m. இவ்வளோ விஷயம் பேசியிருக்கேன். இன்னைக்கு பேசினது இவ்வளோதான். இன்னைக்கு பேசின அத்தனையுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? ஸோ நீயும் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நைட்டே உட்காந்து இது எல்லாத்தையும் முடிச்சிரு. நாளைக்கு ஒரு வேளை